நமது டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நீங்கள் கேட்டதுக்காக தான் இந்த வகுப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எல்சிஎம் HCF பேசிக் இன்ட்ரடக்ஷன் கிளாஸை பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ஸ் 10,000 சப்ஸ்கிரைபர் கடந்துள்ளது. ஸோ இதுவரை ஆதரவு தெரிவித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதற்கு முன்னாடி புதிதாக இந்த சேனல்ஸை பார்க்கக்கூடிய மாணவர்கள் நாம் TNPSC Group 4 2026 அந்த எக்ஸாமை நோக்கி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ ஃபுல் ஷெடியூல் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு 200 வினாக்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் PDF வடிவில் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். இந்த டெஸ்ட் பேட்சினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ உங்களோட கொடுத்துருக்கேன். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். ஷெடியூல்ஸு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு விருப்பம் உள்ள மாணவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம போயிடலாம். நம்ம டெஸ்ட் பேட்ச் மாணவர்களுக்கு உண்டான முதல் வகுப்பாக LCM HCF. ஸோ நிறைய பேர் LCM HCF அப்படின்னு டக்குன்னு போயிட்டு கணக்குகளை பார்ப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு சம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கேட்டதெல்லாம் போய் சால்வ் பண்ணி இது புரியல எனக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டு ஒவ்வொரு பயிற்சி மையங்கள் விதவிதமான ஒரு கான்செப்டில் ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரியாமல் இருக்கும். பேசிக் தெரியாதவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நாம் என்ன பண்ண போகிறோம், பேசிக் அழகாக ஒரு சிம்பிளாக ஒன்றுமே சுத்தமாக தெரியாதவங்க அழகாக ஒவ்வொரு வகுப்புகளையும் தொடர்ச்சியாக பொறுமையாக கவனிங்க, சூப்பராக புரியுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம LCM HCF அப்படின்றத முதல்ல LCMனா என்ன, HCFனா என்ன அப்படின்றத பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு ஒரு பேசிக்காக தெரிஞ்சால் தான் நம்ம கணக்குகள் போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு LCMனா என்ன? LCM அப்படின்னா அதோட விரிவாக்கம் என்ன, லீஸ்ட் காமன் மல்டிபிள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. லீஸ்ட்னா L, காமன்னா பொதுவானது, அதாவது இசி, எம்ன்றது மல்டிபிள். நல்லா புரிஞ்சுக்கணும். லீஸ்ட்னா என்ன அர்த்தம்? லீஸ்ட்னா மிக குறுகியது அல்லது மிகச் சிறியது அப்படின்னு சொல்லலாம். காமன்னா பொதுவானது அப்படின்னு சொல்லலாமா. மல்டிபிள்னா தமிழில் மடங்குகள்னு சொல்லலாம். நம்ம புரியும்படி சொல்லணும்னா பெருக்குகள்னு சொல்லலாம். ஸோ இந்த LCM அப்படின்றத நம்ம தமிழ் எப்படி சொல்கிறாங்கன்னா மீசிமா அப்படின்னு சொல்கிறாங்க. மீசிமா அப்படின்னு. மீசிமான்னு என்ன அர்த்தம்? மீச்சிறு பொது மடங்கு. அந்த பொதுன்றது கொடுக்கல, மீச்சிறு பொது மடங்கு, இதுதான் மீசிமா. HCF என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல LCM அப்படின்றத பார்க்கலாம். அப்போ மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ LCM கணக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. முதல்ல மடங்கு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மல்டிபிள்னா தமிழில் மடங்குன்னு. இப்போ மடங்கு அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். மடங்குனா என்ன சார்? ஒன்றும் இல்லை. இப்போ 5 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இது ஒரு நம்பரா? இது ஒரு நம்பர். இதனுடைய மடங்குகள் அப்படின்னா ஏதோ ஒரு எண்ணால் நம்ம பெருக்கிட்டே போவோமா. இப்போ 5 ஒரு மடங்குனா 5 1ஆல் பெருக்குமா? 1ஆல் பெருக்குமா? 5 × 1 5. 5 2 மடங்கு அப்படின்னா 2ஆல் பெருக்கணும். அப்போ 5 2 10. ஓகேங்களா? அடுத்து 5 3 மடங்குனா 3ஆல் பெருக்கணும். அப்போ 5 15. ஸோ அப்போ 5 1 மடங்கு 5, 5 2 மடங்கு 10, 5 3 மடங்கு 15. ஸோ இப்போ மடங்குன்னா என்ன அர்த்தம்? பெருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால தான் மல்டிபிள் அப்படின்னு. நம்ம பெருக்கல் அப்படி ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவோமா. மல்டிஃபிகேஷன் அப்படின்னா பெருக்குதல். ஸோ அப்போ மடங்கு அப்படின்றத என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு எண்ணு அதை ஏதோ ஒரு எண்ணால் பெருக்கும்போது கிடைக்கக்கூடிய மதிப்பெண் தான் என்னது? மடங்கு. ஸோ அப்போ மடங்கு என்னன்னு தெரிஞ்சுட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ லீஸ்ட் மிகச்சிறிய, காமன்னா பொதுவானது. அப்போ ஏதோ ஒரு 2 தொடர்பு படுத்தி இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று பெருசு சின்னது அப்படின்றத ஒப்புமைப்படுத்துறதுக்காக தான் நம்ம பொது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். இப்போ ஒரே ஒரு நம்பர் இருக்குன்னா, இப்போ ஒரு மனிதன் இருக்கான், 2 பேரை வச்சு பார்த்தா தான் இவங்க 2 பேர்கிட்டையுமே பொதுவான என்ன அம்சம் இருக்குது நம்ம கேட்போம். 2 பேர் இருந்தால் மட்டும்தான் கேட்க முடியும். இவங்ககிட்டையும் இன்னொருத்தங்கிட்டையும் பொதுவாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு 2 பேர் தேவை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது LCM அல்லது மீசிமாவுக்கு ஏதோ 2 அல்லது 2க்கு மேற்பட்ட எண்களை தொடர்பு படுத்தி அதை கண்டுபிடிக்கிறோம்னா மீசிமா அல்லது LCM. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மடங்கு பார்த்துட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8, 6 அப்படின்னு ஒரு 2 நம்பர் எடுத்துக்கோங்க. நல்லா புரிஞ்சுங்க. 8, 6. இப்போ இந்த 2 எண்களுடைய மீசிமா கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் LCM கேட்குறாங்க. அப்போ நல்லா கேட்டுக்கணும். இப்போ 8 இருக்கா, 8 மடங்கு எழுதணும். 8 1 மடங்குன்றது என்னது? 8. 8 2 மடங்குன்றது 8 2 16. 8 3 மடங்குன்றது 8 24. 8 4 மடங்கு என்பது என்ன வருது? 8 4 32 வந்துருச்சுங்களா? ஓகே. இப்போ இதெல்லாம் மடங்கு 8க்கு. அடுத்து 6க்கு போடுங்க. 6 1 மடங்கு 6 4. 6 2 மடங்கு 6 12. 6 3 மடங்கு 6 18. 6 4 மடங்கு 6 24.
ஓகேவா? இப்போ இன்னும் போயிட்டே இருக்கும், இதுக்கு வந்து முடிவே கிடையாது, எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, 8னுடைய மடங்குகள் போட்டேன், 6னுடைய மடங்குகள் போட்டேன். இந்த 2த்தினுடைய மடங்குல எது ஒரு பொதுவாக இருக்குது, காமனாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பாருங்க, 8 இங்கே ஃபர்ஸ்ட்டு வருதா இல்லை, 16 என்ன வருதா இல்லை, 24 பார்க்குறேன், இங்கே 24 வந்துருச்சு. ஸோ இப்போ 24 2க்கு காமனாக வந்திருக்கா, 8னுடைய மடங்குல 24 வந்திருக்கு, 6னுடைய மடங்குல 24 வந்திருக்கு. இதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம போட்டுட்டே இருக்கும்போது அடுத்து ஏதாவது ஒரு எண்ணு இதே மாதிரி 2க்கு காமன் ஆகும். இப்போ இந்த இடத்துல இவ்வளோ கேப் இருந்தது வச்சா, அதே மாதிரி அடுத்தடுத்து போகும்போது ஒரு குறிப்பிட்ட கேப் வந்து இன்னொரு ஏதாவது ஒரு மடங்கு வந்து 2க்கு காமன் ஆகும். ஆனால் இந்த வரிசையில் முதலாக காமனாக வந்தது மிகச்சிறிய பொதுவான எண் எது? 24. அதனால தான் இந்த 2 எண்களினுடைய மீச்சிறு, அதாவது மிகச்சிறிய பொதுவான மடங்கு. புரியுதா? அதுதான் மீசிமா. ஸோ ஓகேங்களா? அப்போ மீசிமானா மீச்சிறு, இந்த வரிசையிலே மிகச்சிறிய பொதுவானது 24, 24. அதுக்கடுத்து வேற ஏதோ ஒன்று வரும், அது வந்து 24ஓட பெரிய எண்ணம் வரும். அப்போ இதுதாங்க 24. ஸோ அப்போ சார் இப்படி தான் போடணுமா, எக்ஸாம் கேட்டால் நான் இந்த மாதிரி தான் போடணுமான்னா கிடையாது. இது வந்து இதனுடைய விளக்கத்தை சொல்லிட்டேன். மீசிமானா என்ன, எல்சிஎம்னா என்ன அப்படின்றதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த மெத்தடில் இது போடக்கூடாது. இதே கணக்கை பாருங்க, 24 வர வைக்கிற பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 8, 6 இந்த 2னுடைய மீசிமா கேட்குறேன் அப்படின்னு வச்சுங்க, டானா வகுத்தல் அப்படின்னு ஒன்று. இப்போ இந்த மாதிரி நம்பரை போட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ 2 எண்ணும் பொதுவாக எதால வகுப்படும் அப்படின்னு பார்ப்போம். 2 இரட்டைப்படை எண். ஸோ அப்போ 2ஆல் வகுப்படுதா, 2 பாருங்க, 4 2 8, 3 2 6. மீதி வரக்கூடாது, நல்லா கவனிச்சுக்கணும். 2ஆல் வகுக்கும்போது 4 2 8, மீதி இல்லை போட்டோம். 2ஆல் இங்கே 6 வகுக்கும்போது 3 2 6, மீதி இல்லை போட்டோம், அவ்வளோதான். இப்போ பாருங்க 4 3 இருக்கு வச்சுங்க, இந்த 4 3 ஏதோ ஒரே எண்ணால் வகுக்க முடியுமா? 4ன்றது இரட்டைப்படை எண், 3ன்றது ஒற்றைப்படை எண். ஸோ இப்போ 2த்தையும் ஏதோ ஒரு எண்ணால் வகுக்கவே முடியாது. ஸோ இதுக்கு மேலே இதை வகுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 3 நம்பர் இருக்கு பத்தியா, இதை பெருக்கணும்னா நம்மளுக்கு அந்த மீசிமா கிடைச்சிடும். அப்போ 2 × 2 பெருக்கல் 4 பெருக்கல் 3, அப்போ 2 8, 8 24 வந்துருச்சா? இது வந்து மீசிமா. ஓகேவா? இப்போ புரிஞ்சுக்கணும். இப்போ எந்த ஒரு 2 எண்கள் கொடுத்தாலும் மீசிமா நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தான் அப்படியும் 2 எண்ணை போடுறீங்க, பொதுவாக 2ஆல் வகுப்படலாம், 3ஆல் வகுப்படலாம், 4ஆல் வகுப்படலாம், 5ஆல் வகுப்படலாம், எந்த எண்ணாலும் வகுப்படலாம். ஸோ இப்போ மீசிமா அப்படின்றது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்தது பாருங்க, இப்போ HCFனா என்னன்னு தெரிஞ்சுப்போம். HCFனா என்ன சொல்லியிருக்கேன், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ அதுக்கு என்ன தமிழில் விளக்கம்னா, மீப்பெரு பொது வகுத்தி அல்லது மீப்பெரு பொது காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. மீப்பெரு, மீப்பேவா அல்லது மீப்பேகா அப்படின்னு புக்கில் இருக்கும். மீப்பேகா, கானா பெரியக்கா, அதாவது மீப்பெரு பொது வகுத்தி, மீப்பெரு பொது காரணி. அப்போ காரணினாலும் ஒன்று தான், வகுத்தினாலும் ஒன்று தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ முன்ன கணக்கு நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம்க்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள், மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னும் போது மடங்குன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ அதனால தான் அதை வச்சு போடணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், வகுத்தி அப்படி இல்லைன்னா காரணி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இதில் HCFக்கு என்ன பண்ணோம், வகுத்தினா என்ன, காரணினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 2 ஒன்று தான், வெவ்வேறு பேர், அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே 8 கொண்டு வரேன், 8ஆம் நம்பரை வச்சு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ 8 அப்படின்னு வச்சுக்கோங்க, இது எந்தெந்த எண்ணெல்லாம் வகுப்படும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். வகுத்தி தான் நம்ம கேட்குறாங்க. இப்போ கண்டிப்பாக 1ஆல் வகுப்படுமா? எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் 1ஆல் வகுப்படும், அதே எண்ணாலும் வகுப்படும். இந்த கான்செப்ட் இருக்கு. அப்போ 8னுடைய காரணிகளில் 1 ஒரு காரணியாக வந்துடும், 8 ஒரு காரணியாக வந்துடும். இது மாற்றவே முடியாது. எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் 1ஆல் வகுப்படும், அது ஃபிக்ஸடு. அதே மாதிரி அதே எண்ணாலும் வகுப்படும், அது ஃபிக்ஸடு. வேற எந்தெந்த எண்ணாலும் வகுப்படுன்னு பார்க்கணும். இப்போ 2 போட்டு பாருங்க, 4 2 8, மீதி இல்லை. ஸோ அப்போ 2 வகுப்படுதான், 2. அடுத்து பாருங்க 3 போட்டு பாருங்க, 2 6, 3 9 வரல. 4 போட்டு பாருங்க, 2 8, அப்போ 4ஆல் வகுப்படுது. அடுத்து 5 போட்டு பாருங்க, வராது. 6 போட்டாலும் வராது, 7 போட்டாலும் வராது, 8 போட்டாலும் வராது. ஸோ அப்போ 8னுடைய வகுத்திகள் அந்த காரணிகள் என்ன வருது, 1, 2, 4, 8 7 வரிசையில் எழுதலாம். புரிஞ்சா? இப்போ கண்டுபிடிச்சோம். இப்போ அதே மாதிரி 6க்கு போகலாம் பாருங்க. 6க்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, 6னுடைய காரணிகள் கண்டிப்பாக 1 ஒரு காரணியாக அமையும், 6 ஒரு காரணியாக அமையும். ஸோ அப்போ 2 காரணி. வேற என்னென்ன காரணி, 2ஆல் வகுக்கும்போது பாருங்க 3 2 6. ஸோ அப்போ 2 ஒரு காரணி அல்லது வகுத்தியாக அமைகிறது. அடுத்து 3ஆல் போடும்போது 2 6, 3 வருது, போட்டுக்கலாம். 4 வருதான்னு பாரு, வராது. 1 4 4, 2 8 வராது. 5 வராது, 6 வரும். அப்போ 6னுடைய காரணிகள் 1, 2, 3, 6. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சிங்களா? இப்போ 8க்கும் 6க்கும் காரணிகள் கண்டுபிடிச்சோம். இது வந்து இதனுடைய காரணிகள்.
இப்போ இது ரெண்டுத்துலையும் பொதுவாக எந்த எண் இருக்குது காரணியா அப்படின்னு பார்க்கணும். நம்ம பொதுவாக என்ன காரணி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு 2 வந்திருக்கு, இங்கே ஒரு 2 வந்திருக்கு. வேறு ஏதாவது காமன் வந்திருக்கா? 4 வந்திருக்கு, 4 வரல. 8 வந்திருக்கு, 8 வரல. ஸோ அப்போ ரெண்டுத்துலேயும் காமன் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ இதனுடைய மீப்பெரு பொது வகுத்தி அல்லது மீப்பெரு பொது காரணி என்பது 2. முன்ன நம்ம எப்படி சொன்னோம்? எல்சிஎம்க்கு மடங்குகள் போட்டு மடங்குகளில் மிகச்சிறியதாக வரக்கூடிய பொதுவாக வரக்கூடிய மடங்கு எடுத்து மீசிமான்னு போட்டோம். இதே மாதிரி வகுதிகளை போடுறோம். போட்டதுக்கப்புறம் இதில் மீப்பெரு அப்படின்றாங்களா, மீப்பெருன்றாங்க. பொதுவாக இருக்கிறது 2 தான், 2ஆம் நம்பர் மட்டும்தான். வேற ஏதாவது இன்னொன்று பொதுவாக இருக்குன்னு வச்சுங்க. இந்த வரிசையில் வேற ஏதாவது 4 வந்திருக்கு, இல்லை 8 வந்திருக்கு, இன்னொரு இதெல்லாம் 8 வந்திருக்குன்னா 2க்கு பதிலாக நம்ம 8 எடுத்துக்கணும். ஆனால் இதில் 1 2 தான் வந்திருக்கிறதுனால இதுதான் மீப்பெரு பொது வகுதி. ஸோ இதை நம்ம இப்படியே போடணுமா? இல்லை, இதுவும் ஒரு தெரிஞ்சுக்கிறதுனால தான். இப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? அதே மாதிரி பாருங்க, 8, 6. இப்போ நம்ம டான வகுத்தல் போடுறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். 2வது வகுப்பில் எடுக்கணும். 2 4 2 8 3 2 6. இதுக்கு மேலே வகுக்க முடியுமா? அப்போ ஒரே இந்த 2ஆல் மட்டும் வகுக்கணும். இதுதான் மீப்பெரு பொது வகுத்தி. முன்ன நான் சொல்லும் போது இந்த மீசிமா இதுக்கு என்ன சொன்னேன்? மீசிமாவுக்கு மீச்சிறு பொது மடங்கு என்ன சொன்னேன்? 1 2 3 இந்த 3 நம்பரையும் பெருக்க சொன்னேன். பொதுவாக வகுப்படக்கூடிய இந்த எண்ணும் போட்டுக்கணும், அதை வகுப்படாத நிற்கிது பாரு அந்த எண்ணும் போட்டு பெருக்கணும். அப்போ 2 4 3 சொல்லிட்டேன். 2 8 8 24. ஸோ அப்போ இந்த 8 6 மீசிமா 24 என்ன சொல்லி தந்த மாதிரி. இப்போ இதனுடைய HCF அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அல்லது மீப்பெரு பொது வகுத்தி. இப்போ பொது வகுத்தி பாருங்க, 2த்தையும் பொதுவாக எந்த எண்ணால் 2ன்ற ஒரு எண்ணால் தானே. அப்போ இது 2, இது ஆன்சர். இதுக்கு 24, இதுக்கு 22. ஓகேங்களா? மீசிமான 24, HCFனா 2. அவ்வளோதாங்க. இதுதான் ஒரு பேசிக். ஒரு 2 நம்பர் வச்சு. இப்போ ஸ்கூல் புக்கில் 3 நம்பர்களாக கொடுத்துருப்பாங்க. இந்த 3 நம்பர்களை வச்சு நம்ம எப்படி போடுறோன்றதை பார்க்க போகிறோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுன்னா திரும்ப ரிவிஷன் பண்ணி பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 18 24 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 18 24. ஓகே, இதுக்கு பார்க்கலாமா? இப்போ 2க்கும் தனித்தனியாக போடணும்னு அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு எதுக்கு தனித்தனியாக எல்சிஎம் தனியாக ஒரு டைம் போட்டேன், HCFக்கு ஒரு டைம் போட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எல்சிஎம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அடுத்து HCFனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம கணக்குகள் போடணும். ஸோ அப்போ அதனால் தனித்தனியாக போட்டேன். இப்போ இந்த மாதிரி ஏதாவது 2 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா எல்சிஎம் HCF கேட்டால் ஒரே டைம் போட்டு கண்டுபிடிச்சோம். இப்போ அதே மாதிரி டானா வகுத்தல் போட்டேன். இப்போ பாருங்கள், 18 24 இரட்டைப்படை என்ன? ஸோ 2ஆல் வகுப்படும், 2 குறையும். 9 2 18 போட்டோம். 24 1 2 2 4 12 2 24. ஓகே, இப்போ பாருங்க 9 12 இது ஒற்றைப்படையன் இரட்டைப்படையன் 2ஆல் வகுப்படாது. வேற எந்த எண்ணால் வகுப்படும்? அடுத்து எண் 3 பாருங்க, 3க்கு போட்டு பாருங்க. 3 9 4 12 3ஆல் வகுப்படுதா? 3 இங்கே போடுறீங்க. 3 9 4 12 புரிஞ்சா? இப்போ 3 4 இருக்கு. இந்த 3 4 ஏதாவது வகுப்படுமா? இது ஒற்றைப்படை இரட்டைப்படை. இங்கேயும் ஒற்றைப்படை இரட்டைப்படை தான், ஆனால் இது வகுப்பட முடிஞ்சு 3ஆல். ஆனால் இங்கே இதுக்கு மேலே இது வந்து ஏதாவது பகாயங்கள் வரும். இதெல்லாம் நம்ம பேசிக் பார்க்கும்போது தெரியும். ஸோ அப்போ இது வரைக்கும் தான் இதை வகுக்க முடியும், அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கு மேலே கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்? இது மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இதனுடைய எல்சிஎம் மீசிமா அப்படின்னு என்ன அர்த்தம்? மீசிமானா என்னன்னு சொன்னேன்? பொதுவாக வகுப்படக்கூடிய எண்ணையும் போடணும், வகுப்படாமல் நிற்கிது வர அந்த எண்ணையும் போட்டு மொத்தமாக பெருக்கணும். அப்போ 2 பெருக்கல் 3 பெருக்கல் இங்கே ஒரு 3 பெருக்கல் 4. ஓகேங்களா? 4 நம்பர் 1 2 3 4. அப்போ பாருங்க 2 6 இது பெருக்கணும் 6 6 × 3 6 18 18 × 4 8 4 32க்கு 2 மிச்சம் 8 4 32க்கு 2 மிச்சம் 3 4 4 2 4 3 எவ்வளோ வருது? 7 72 வருதா? 8 4 32க்கு 2 மிச்சம் 3 4 4 3 72. ஸோ அப்போ இதனுடைய எல்சிஎம் என்னது? 72. அடுத்து HCF என்ன இருக்கும்? HCF இதனுடைய HCFன்றது காமனாக வகுப்படக்கூடிய இந்த எண்ணை குறைக்கணும். 2 பெருக்கல் 3 2 6. அவ்வளோதாங்க. அப்போ HCFனா என்ன, எல்சிஎம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு எண் கொடுத்தாலும் இந்த மாதிரி முதல்ல டானா வகுத்தல் போட்டு பொதுவாக வகுப்படக்கூடிய எண்ணை மட்டும் நம்ம பெருக்கணும்னா HCF கிடைச்சிடும். பொதுவாக வகுப்படக்கூடிய எண்ணு அதே மாதிரி வகுப்படாமல் தனியாக நிற்கிது பாரு அந்த எண்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பெருக்குனா கிடைக்கக்கூடிய மதிப்பெண் வந்து அதனுடைய மீசிமா. அவ்வளோதாங்க. இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை வைத்து தான் இயற்கணிதம் அப்படின்ற ஒரு சாப்டர்லாம் நான் பார்ப்போம். இந்த X Y X² Y² இந்த மாதிரி கணக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த பேசிக் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்த வகுப்புகளை தான் நம்ம ஐஎஸ் சேனலில் பார்ப்போம். அடுத்து இன்னொரு கணக்கு 3 இருக்கக்கூடிய இதில் போட்டு பார்க்கலாம், அது பார்க்கலாம். அப்போ இன்னும் நல்லா உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்து என்ன கணக்கு கொடுத்துருக்காங்கன்னா புக்லேயே 45 55 95 நல்லா கவனிச்சுங்க. ஓகே, 45
55 95. இப்போ இந்த மாதிரி 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. இதுக்கும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் முடியும். அதே மாதிரி டாலர் போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் இது வந்து 5ல் முடியுதுன்னா 5ஆல் வகுப்படும். ஸோ அதனால் 5 போடுறேன். 9 5 45, 11 5 55, 1 5 5. ஓகே, பேலன்ஸ் 4 மீறுது, பக்கத்தில் 5. 9 5 45, அப்போ 19 5 45. ஓகேங்களா? இதுக்கு மேலே 9 11 19 இதை நம்ம ஏதாவது வகுப்படுத்த முடியுமா? இது எல்லாமே பகா எண்கள், இதை எதுவுமே வகுக்க முடியாது. ஸோ அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே பண்ண முடியாது. இப்போ இதனுடைய எல்சிஎம்னா என்ன அர்த்தம்? எல்சிஎம்னா இந்த எண்ணு இந்த எண்ணு இந்த எண்ணு இந்த எண்ணு 4 எண்ணு பெருக்கணும். 5 பெருக்கல் 9 பெருக்கல் 11 பெருக்கல் 19 இது பெருக்கணும். 9 5 45, 9 5 45 இன்ட்டு 11, 1 5 5 1 4 4, 1 5 5 1 4 4, 5 9 4 495 வருது. பெருக்கல் ஒரு 19, 495 பெருக்கல் 19. 9 5 45க்கு 5 மிச்சம் 4. 9 9 9 9 81, 8 9 72, 9 9 81. ஸோ 81 ஒரு 4 வந்து 85க்கு 5 மிச்சம் 8. அப்புறம் 9 4 36, 36 ஒரு 8 எவ்வளோ வருது? 44. ஓகேங்களா? அப்புறம் 1 5 5 1 9 9 1 4 4. அப்போ 5 10க்கு 0 மிச்சம் 1, 10 14 1 9. அப்படின்னா அது 9405 வருது. இதனுடைய மீசிமா 9000 அதாவது மீச்சிறு பொது மடங்கு 9405 வருது. இதனுடைய HCF என்ன வரும்? HCFன்றது ஒரே ஒரு எண்ணு தான் காமனாக இருக்குது. அப்போ 5. அவ்வளோதாங்க. இப்போ எல்சிஎம்னாவே பொதுவாக வகுப்படக்கூடிய எண்ணு, அப்புறம் வகுப்படாத தனியாக நிற்கிற எல்லா எண்ணும் பெருக்கிற மதிப்பெண் வந்து எல்சிஎம். பொதுவாக வகுப்படக்கூடிய அந்த எண்ணை மட்டும் நம்ம பெருக்கணும்னா அது வந்து HCF. இதுதான் கான்செப்ட், இதுதான் பேசிக் கான்செப்ட், இதுதான் இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? இதில் இன்னொன்று என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போதுமே எல்சிஎம்னுடைய மதிப்பெண் வந்து அதிகமாக இருக்கும். மீசிஎம்னுடைய மதிப்பு என்றைக்குமே அதிகமாக இருக்கும். அதாவது HCF மீபேவா இதனுடைய மதிப்பு என்றைக்குமே குறைவாக இருக்கும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சு ஓகேங்களா? ஸோ இதுதான் எல்சிஎம் HCFனுடைய பேசிக். இப்போ இதை வைத்துலாம் என்னென்ன கணக்குகள் இருக்குன்னு புக்கில் இருக்கும், எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிளாஸில் இதை பார்த்துட்டோம். ஸோ பேசிக் HCFனா என்ன, எல்சிஎம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த வகுப்பில் தான் நம்ம இதை வச்சு என்னென்ன கணக்குகள் வருது, இதை பயன்படுத்தி என்னென்ன கணக்குகள் நம்ம போடுறோம். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வகுப்புகளுமே சின்ன சின்ன கான்செப்டோட குறிப்பிட்ட மாடல்ஸு, ஸ்கூல் புக் மாடல்ஸ் பார்க்கலாம், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்னுடைய மாடல்ஸை பார்க்கலாம். என்னென்ன இருக்குதுன்றதோ நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக வகுப்பு எடுப்பேன். அதற்கு முன்னாடி நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். உங்களுடைய ஆதரவு தான் என்ன கிளாஸ் எடுக்க வைக்கும். ஸோ அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இந்த வகுப்புகள் உண்மையாகவே உங்களுக்கு பயன்பட்டுச்சு, புரிஞ்சுது சார், நீங்கள் நடத்துறது புரியுது அப்படின்னா கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. உங்களுடைய சஜஷன் என்ன வேணும்னு சொல்லணும். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கணக்கு கொடுக்குறேன், இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் போடலாம். 27 44 81, 27 44 81 இதனுடைய எல்சிஎம் HCF மதிப்பை கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வகுப்புகள் எப்படி இருந்தது, கண்டிப்பாக நடத்துறது உங்களுக்கு புரியுதா, இல்லை ஸ்லோவாக போகுமா, ஸ்பீடாகுதா என்னன்றதெல்லாம் விளக்கத்தை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். புதியதாக பார்க்கக்கூடிய மாணவர்கள் அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு தொடர்ச்சியாக படிங்க. குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு வாரமும் நான் என்ன பாடங்கள் கொடுக்குறேனோ அதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், அதை மட்டும்தான் ரிவிஷன் பண்ணணும், அதை பற்றி தான் டிஸ்கஷன் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு வாரம் அதற்குண்டான பாடங்கள் கொடுக்குறேன். இதை விட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஏதோ அந்த டைமில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இதுக்குண்டான நேரம் போயிடும். ஒவ்வொரு வாரமும் நான் கொடுக்குற டாப்பிக்கை படிச்சுட்டு நான் கேட்குற கேள்விகளுக்கு சரியாக பதில் தெரிவித்து, அதாவது டெஸ்ட்டில் ஒரு 200 கொஸ்டின்ஸ் வைக்கிறோன்னா குறைஞ்சது உங்களால் 175 கிராஸ் பண்ணணும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும். அதுக்கு தான் நான் விளக்க சொல்லிட்டேன், என்னென்ன பாடங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸ்கூல் புக்கு அதேமாதிரி ஹோல்டு புக்கு எது படிக்கணுன்றத விளக்கங்கள் சொல்லிட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின்ஸ், அதிலிருந்து ஒரு 20-30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பேன். ஸோ ஏன் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து கேட்குறேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரிலாம் டிஎன்பிசி எதிர்பார்ப்பாங்க, இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்பாங்க, உங்களை இப்போ இருந்தே தயார்படுத்தணும். இப்போ நாம் ஒரு மைண்டில் ஒரு கொஸ்டின்ஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஸோ அந்த மைண்ட் செட்லேயே நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் டிஎன்பிசியும் ஒவ்வொரு தேர்வுலையும் எந்த மாதிரி விதவிதமான கேள்விகள் எடுக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ நாம் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு அந்த மாதிரி கேள்விகளை எடுத்து போடும்போது, ஸோ இதெல்லாம் இப்படி தான் கேட்பாங்க போல அப்படின்னு உங்களுக்கு தெரியும். படிக்கும்போது இப்படி தான் படிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு உருவாகும். அதுக்காக எல்லாம் மிங்கிளாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே தான் இருக்கேன். சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணுங்கள்.
மெயினாக டிஸ்கஷன் குரூப்பில் இருக்கிற மாணவர்கள் இந்த வாரம் என்னவோ அதை தான் டிஸ்கஸ் பண்ணணும். அதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி இந்த வாரம் ஃபுல்லாக முடிச்சுட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வாரம் அடுத்த டாபிக்ஸ் அடுத்து என்னென்ன கொடுக்கணுமோ அதை டிஸ்கஷன் பண்ணணும், படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும். இதே மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பண்ணிகிட்டே போனீங்கன்னா எக்ஸாமும் நீங்கள் தயாராக. ஆனால் ஒரு வாரம் மிஸ் ஆனால் கூட திரும்ப அடுத்த வாரம் படிக்கும்போது இந்த கண்டென்ட்லாம் நம்மளுக்கு அப்படியே பெண்டிங்கில் இருக்கும். அதனால் வாரம் வாரம் கரெக்டாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டே போனீங்கன்னா தான் நீங்கள் எக்ஸாம் ரெடி ஆகணும். எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி கவர் பண்ணிட்டோம்னா எக்ஸாம் கால் பண்ணிடும் போதெல்லாம் நம்ம ரிவிஷன் பண்ணுற அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ வந்து புதுசாக இது படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் இப்போ ஸ்டார்டிங் 2 மாதன்றதுனால உங்களுக்கு குறுகியமான ஒரு டாபிக் தான் கொடுத்துருக்கேன். ஆனுவல் பிளான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டாபிக் இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கால்ஃபர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே கவர் பண்ணிடுவோம். கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் நமக்கு ரிவிஷன் தான் வேலை. ரிவிஷன் டெஸ்ட்டு தான். ஸோ அதுக்காக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். தொடர்ச்சியாக கவனிங்க, கிளாஸை கவனிங்க, ஆதரவு கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸில் போகிற உங்களுடைய கருத்துக்களை வச்சு தான் என்னுடைய அடுத்த வகுப்புகளை நான் யோசிப்பேன். ஸோ அதனால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.